786வது வாக்கியம் என்பது என்ன? ஏ. ஒரு எழுத்து பி, ஒரு சொல் சி, முழுமையான கருத்தை கூறும் சொற்களின் தொகுப்பு டி. உயிரெழுத்து சரியான பதில் சி. முழுமையான கருத்தை கூறும் சொற்களின் தொகுப்பு. 787வது கீழ்க்கண்டவற்றில் எது கட்டளை வாக்கியம்? ஏ. அவன் பள்ளிக்கு செல்கிறான். பி. நீ பாடு சி. அவள் பாடினாள். டி. அவர் வருவார் சரியான பதில் பி. நீ பாடு. 788வது இந்தியாவின் தேசிய விலங்கு எது? ஏ. யானை பி. சிங்கம் சி. புலி டி. குதிரை சரியான பதில் சி. புலி. 789வது அவள் புத்தகம் படிக்கிறாள். இது எந்த வகை வாக்கியம்? ஏ. கேள்வி வாக்கியம் பி. கட்டளை வாக்கியம் சி. கூறுவாக்கியம் டி. வேண்டுகோள் சரியான பதில் சி. கூறுவாக்கியம். 790 இந்தியாவின் தலைநகர் எது? ஏ. மும்பை பி. சென்னை சி. கொல்கத்தா டி. நியூ டெல்லி சரியான பதில் டி. நியூ டெல்லி. 791 நீ எங்கு செல்கிறாய்? இது எந்த வகை வாக்கியம்? ஏ. கூறுவாக்கியம் பி. கேள்வி வாக்கியம் சி. கட்டளை டி. வினையெச்சம் சரியான பதில் பி. கேள்வி வாக்கியம். 792வது இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த தேதி? ஏ. 15 ஆகஸ்ட் 1947 பி. 26 ஜனவரி 1950 சி. 2 அக்டோபர் 1948 டி. 1 ஜனவரி 1950 சரியான பதில் பி. 26 ஜனவரி 1950. 793வது வா இங்கே இது எந்த வகை வாக்கியம்? ஏ. கூறுவாக்கியம் பி. கேள்வி சி. கட்டளை டி. வேண்டுகோள் சரியான பதில் சி. கட்டளை. 794வது தமிழ்நாட்டின் தற்போதைய தலைநகர் எது? ஏ. மதுரை பி. கோயம்புத்தூர் சி. சென்னை டி. திருச்சி சரியான பதில் சி. சென்னை. 795வது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ஏ. ஜவஹர்லால் நேரு பி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சி. சர்தார் பட்டேல் டி. அப்துல் கலாம் சரியான பதில் பி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.